வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அடாப் தமிழா. தமிழால் இணைவோம், தெரிந்ததை பகிர்வோம். இந்த வீடியோவில் நம்ம ஹீலிங் பிரஷ் டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு பார்ட் ஆஃப் இமேஜ்லேருந்து சாம்பிள் எடுத்து அதே இமேஜில் இன்னொரு பார்ட்லேயோ இல்லைனா இன்னொரு இமேஜில் ஒரு இடத்துலையோ அந்த எடுத்த சாம்பிளை ட்ரா பண்ணுறது தான் ஹீலிங் பிரஷ் டூல். மெயினாக இதை வந்து பேட்சிங்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் நம்ம ஹீலிங் பிரஷ் டூலை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்ப்போம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபோட்டோஷாப்பில் ஹீலிங் ப்ரஷ் வந்து இங்கே இருக்குது. ஷிஃப்ட் ஜே ஷார்ட்கட் கீ. இப்போ இந்த மாதிரி ஒரு வால் இமேஜ் எடுத்திருக்கேன். இப்போ ப்ரஷ் சைஸை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ ப்ரஷ்ஷை இங்கே கொண்டு வந்துட்டு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணிங்கன்னா உங்களோட அந்த ப்ரஷ் வந்து இந்த மாதிரி சிம்பிளில் மாறும். இப்போ ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த இப்போ சாம்பிள் எடுத்துட்டோம் பார்த்தீங்களா. இங்கே மூவ் பண்ணிங்கன்னா அந்த சாம்பிள் தெரியும். இந்த சாம்பிள் இமேஜை இந்த ரெட் கலர் பிரிக்கில் வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ தட் எல்லாமே ஒரே கலர் மாதிரி இருக்கும். கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படியே ட்ராக் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ இங்கே மீதி கொஞ்சம் இதாக இருக்குல்ல, அதுக்கு வந்து இந்த இடத்துல திருப்பி இன்னும் கொஞ்சம் சாம்பிள் எடுத்துக்கோங்க. சாம்பிள் எடுத்துகிட்டு இந்த இடத்துலையும் கிளிக் பண்ணிக்குவாங்க. இப்போ அந்த ரெட் கலர் செங்கலே இல்லாத மாதிரி இந்த சாம்பிள் எடுத்து நம்ம இந்த இடத்துல வரைஞ்சிருக்கோம். இப்போது இந்த இமேஜில் வந்து இந்த ஃப்ளவர்ஸை வந்து நம்ம இந்த மேலே இங்கே காப்பி பண்ண போகிறோம். அதுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே மேலே அலைண்டுன்னு இருக்குது பாருங்கள். இது வந்து செக்கில் இருக்குது. இது செக்கில் இருந்தால் என்ன ஆகுது, செக்கில் இல்லைனா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு செக்கில் இருக்குது. ஸோ நான் இந்த ஃபஸ்ட் ஃப்ளவர் வந்து சாம்பிள் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக சாம்பிள் எடுக்காமல் ரொம்ப ப்ரஷ் சைஸை ரொம்ப சின்னது பண்ணிவிட்டு இப்போ சாம்பிள் எடுத்துகிட்டு இப்போ ப்ரஷ் சைஸை நீங்கள் பெருசு பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு அந்த இமேஜ் அப்படியே வரும். இப்போது இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி நான் பட்டில் அடுத்து ட்ரா பண்ணுறேன். இப்போ இந்த மூணாவது ஃப்ளவரோட நான் முடிச்சுக்கிறேன். முடிச்சுட்டு இப்போ அடுத்த ஃப்ளவர் கொண்டு போனால் எனக்கு வந்து அடுத்த ஃப்ளவர் தான் வரும். நான் சாம்பிள் எடுத்த அந்த ஃபஸ்ட் ஃப்ளவர்லேருந்து வராது. அதுதான் வந்து செக் பண்ணியிருந்தா. இப்போது அலைண்டை வந்து அன்செக் பண்ணி பார்ப்போம். இப்போ சாம்பிள் நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டோம். அதையே ட்ரா பண்ணுறேன். 3 ஃப்ளவர் ட்ரா பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், ட்ரா பண்ணால் ஃபஸ்ட் ஃப்ளவர்லேருந்து திருப்பி ட்ரா ஆகும். நம்ம திருப்பி எங்கெல்லாம் ட்ரா பண்ணுறோமோ ஃபஸ்ட் ஃப்ளவர்லேருந்து மட்டும்தான் ட்ரா ஆகும். அலைண்ட் அன்செக் பண்ணியிருந்தா நம்ம சாம்பிள் எடுத்தோம்ல அந்த இமேஜில் இருந்தால் நம்ம ஒவ்வொரு டைமும் கிளிக்கை விட அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ அடுத்து இங்கே மேலே இருக்க டிஃப்யூஷன் ஆப்ஷனை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிஃப்யூஷன் வந்து இப்போ கம்மியாக இருக்குது. இப்போ நான் இந்த இமேஜை சாம்பிள் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ப்ளூ டாட் மேலே நான் கிளிக் பண்ணுறேன். இந்த ப்ளூவும் இந்த இமேஜும் வந்து மெர்ஜ் ஆகவே இல்லை இந்த இடத்துல. இப்போ டிஃப்யூஷனை ஹையாக வச்சுட்டு இப்போ ஒரு கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த இமேஜும் இந்த ப்ளூவும் அழகாக மெர்ஜ் ஆகிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ரைட் கிளிக் ஆப்ஷன். இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்பாட் ஹீலிங் பிரஷ் டூல்லே பார்த்துட்டோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க அதை பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இங்கே மேலே வந்து க்ளோன் சோர்ஸ்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு க்ளோன் சோர்ஸ் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு இந்த 5 சோர்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் ஃபர்ஸ்ட்டில் கிளிக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் லேடியை நான் சாம்பிள் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இங்கே மேலே வந்து ட்ரா பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போது அடுத்து வந்து இங்கே செகண்டில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சாம்பிள் எடுத்த இமேஜை காணும் பாருங்கள். பிகாஸ் இது ஃபர்ஸ்ட்டில் கிளிக் பண்ணால் தான் அந்த ஃபஸ்ட் சாம்பிள் எடுத்துகிட்டு வரும். செகண்டில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த லேடியை சாம்பிள் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்து தேர்டில் கிளிக் பண்ணிவிட்டு தேர்டில் கிளிக் பண்ணி இதை ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது அடுத்து நான் ஃபர்ஸ்ட்டில் கிளிக் பண்ணால் நான் ஃபர்ஸ்ட் எடுத்த இந்த சாம்பிள் இமேஜ் தான் வரும். செகண்டில் கிளிக் பண்ணால் செகண்டில் எடுத்த சாம்பிள் இமேஜ் தான் வரும். இதுக்காக தான் இந்த மாதிரி 5 க்ளோன் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கரெக்டான இடத்துல யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த வித்து ஹைட் என்னன்னு பார்ப்போம். வித்தும் ஹைட்டும் இப்போ லிங்க் ஆகிருக்கு. 100% இருக்குது. இப்போ நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லேடியை ஒரு சாம்பிள் எடுத்துக்கிறேன். சாம்பிள் எடுத்துகிட்டு இந்த வித்தில் வந்து ஒரு 200 கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நம்ம சாம்பிள் எடுத்த இமேஜ் வந்து ஜூம் ஆகிருக்கு பாருங்கள். 200% ஜூம் ஆகிருக்கு. இப்போ வித்து ஹைட் ரெண்டுமே ஜூம் ஆகிருக்கு. இப்போ இந்த லிங்கை எடுத்து விட்டுட்டு இதில் ஒரு 350 கொடுத்தா எனக்கு பாருங்கள் வித்து மட்டும் பெருசாக இருக்குது. ஹைட் வந்து அப்படியே தான் இருக்குது. இப்போ ஹைட்டு ஒரு 300 கொடுத்தா எனக்கு ஹைட்டும் சேர்ந்து பெருசாகிடும். இப்போ இந்த XYனா என்னன்னு பார்ப்போம். இப்போது இந்த இமேஜ் வந்து சாம்பிள் எடுத்துருக்கோம். நம்ம இந்த Xல் 3020 இருக்குது. இதை வந்து 2000 நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே வந்துடுச்சு. ஆக்சுவலாக இங்கே எடுத்த சாம்பிள் வந்து 2000 பிக்சல் தள்ளி இங்கே எடுத்த மாதிரி நமக்கு இதில் காமிக்கும். இதே மாதிரி தான் ஒய்யும். இப்போ இங்கே எடுத்த சாம்பிள் வந்து ஒயில் வந்து இங்கே காமிக்கணும். இதுக்கு தான் இந்த XY வந்து யூஸ் பண்ணுறது. அடுத்து வந்து இந்த ஆங்கிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இதை வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இந்த இமேஜை வந்து இந்த இடத்துல ஒரு சாம்பிள் எடுத்துக்கிறேன். சாம்பிள் எடுத்துகிட்டு இதை வந்து கொஞ்சம் ரைட்டில் ரொட்டேட் பண்ணி நான் வந்து இதை பேஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஒரு 40 டிகிரி கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம இப்படி எடுத்த சாம்பிள் இப்போ எப்படி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்படி எடுத்த சாம்பிள் இமேஜ் வந்து இப்படி பேஸ்ட் ஆகிருக்கு. இதுக்கு தான் இந்த ரொட்டேஷன் யூஸ் பண்ணுறது.
ஸோ இப்போ இந்த வித்து ஹைட்டு இந்த ஆங்கிள் இந்த மூணுமே ரீசெட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா போதும், மூணுமே ரீசெட் ஆகிடும். அடுத்து இப்போ பார்க்க போகிறது வந்து ஷோ ஓவர்லே. ஷோ ஓவர்லே செக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து விசிபிளாக தெரியும். இது செக் ஆகலைன்னா உங்களுக்கு தெரியாது, பட் ஸ்டில் இந்த சாம்பிள் இங்கே தான் இருக்கும். ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா சாம்பிள் வரும். ஒப்பாசிட்டி வந்து இது கம்மியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 20 இருக்குன்னா நமக்கு ப்ரிவியூவில் மட்டும்தான் இந்த மாதிரி 20 ஒப்பாசிட்டி தெரியும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் இமேஜுமே விசிபிளாக வந்துடும். நெக்ஸ்ட் வந்து இந்த கிளிப்டு ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். கிளிப்டு ஆப்ஷன் திக்கில் இருந்துச்சுன்னா, இப்போ நான் ஒரு சாம்பிள் எடுத்தேன்னா இந்த சாம்பிள் ட்ராப் பண்ணேன்னா அந்த சாம்பிளுக்கு பின்னாடி இருக்க இமேஜஸ்லாம் அந்த கர்சரை கொண்டு போக தான் விசிபிளாகவே இருக்கும். இந்த கிளிப்டு வந்து டிக்கில் இல்லைன்னா இப்போ பாருங்கள் ஃபுல் இமேஜுமே எனக்கு விசிபிளாக இருக்குது. ஸோ நான் வந்து எங்கே வேணுமோ அங்கே மட்டும் நான் இதை பார்த்து இந்த இமேஜை ஃபுல்லாக பார்த்து நான் இது பண்ணிக்கலாம். இப்போ நான் விட்டுறேன். இங்கே பாருங்கள், நான் இப்போ வரைஞ்ச இடம் மட்டும்தான் வந்திருக்கு, மீதி இடம்லாம் வரலை. பட் விசிபிளாக நமக்கு தெரியும் இந்த கர்சரில் மட்டும். இப்போ இந்த ஆட்டோ ஹைட்னா என்னென்னு பார்ப்போம். ஆட்டோ ஹைடு டிக் போட்டு உங்களுக்கு ப்ரிவியூவில் வந்து இப்போ ஃபுல் இமேஜுமே தெரியுது, பிகாஸ் இங்கே கிளிப்புடும் அன்செக்கில் இருக்குது. ஸோ இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் மறைஞ்சிரும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் மறைஞ்சிரும். இப்போ நீங்கள் ட்ராக் பண்ணி மறைஞ்சிட்டு இப்போ கிளிக்கை எடுத்திங்கன்னா உங்களுக்கு திருப்பி அது வந்துடும். இதுக்கு தான் இந்த ஆட்டோ ஹைடு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து இன்வெர்ட். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நெகட்டிவ் இமேஜஸ் மாதிரி தெரியும். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா இது நார்மல் இமேஜஸ் தான் பேஸ்ட் ஆகுவாங்க, பட் இங்கே பாருங்கள் நெகட்டிவ் இமேஜஸ் மாதிரி நமக்கு இதில் தெரியும். சரிங்க, இப்போ க்ளோன் ஸ்டாம்ப் டூலை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த கிளாஸில் இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டியூட்டோரியலை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.